மௌன முனிவர். ரமண மகரிஷியின் வாழ்க்கை உலகத்தின் மிகப்பெரிய உண்மை. சொல்லாமல் புரியுமா? நீ தேடும் பதில் உன்னுளிருந்தால்? இது இறப்பை அனுபவித்து அமரத்துவத்தை உணர்ந்த ஒரு சிறுவனின் கதை. தெய்வீக பிறப்பு. 1879 டிசம்பர் 30 தமிழ்நாட்டின் திருசுழி என்ற அமைதியான கிராமத்தில் வெங்கடராமன் பிறந்தார். விசித்திரமான அறிகுறிகள் எதுவும் இல்லை. ஆனால் விதி அவரை மௌனத்தின் வழி உலகை வழிநடத்த தேர்ந்தெடுத்தது. விழிப்புணர்வுக்காக பிறந்த குழந்தை. அவர் சாதாரண சிறுவனை. விளையாட்டு, உற்சாகம், படிப்பில் ஆர்வம் குறைவு. ஆனால் உள்ளுக்குள் ஒரு அமைதி இருந்தது. ஒரு விழிப்பு காத்திருந்தது. வாழ்க்கையை மாற்றிய தருணம். 16 வயதில் அவருக்கு மரண பயம் வந்தது. நான் இறக்கப் போகிறேன். ஆனால் அவர் ஓடவில்லை. அவர் உள்ளே திரும்பினார். இந்த உடல் இறந்தால் நான் யார்? அந்த ஒரு கேள்வி அவரை முழுவதும் மாற்றியது. உள்ளார்ந்த பயணம் தொடக்கம். அதற்குப் பிறகு உலகம் அவரை ஈர்க்கவில்லை. ஒரே ஓசை உள்ளே ஒலித்தது. அருணாச்சலா. அவர் வீடு விட்டு சென்றார். பணமில்லை, திட்டமில்லை. உண்மையை தேடும் தீ மட்டும் இருந்தது. வழிகாட்டிய குரு. அவருக்கு வெளிப்புற குரு இல்லை. அவரின் குரு உள்ளே இருந்தது. மௌனம் அவரின் ஆசானானது. உண்மையை தேடிய ஆண்டுகள். அவர் திருவண்ணாமலையிலுள்ள அருணாச்சல மலைக்கு சென்றார். அது ஒரு இடம் அல்ல, ஒரு அழைப்பு. அவர் வெளியே தேடவில்லை, உள்ளே ஆழ்ந்தார். தவத்தின் அக்னி. கோவில்கள், குகைகள், அமைதி. அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள். எறும்புகள் கடித்தன. உடல் பாதிக்கப்பட்டது. ஆனால் அவர் அசையவில்லை. அது பயிற்சி இல்லை, முழுமையான சரணாகதி. ஆன்மாவின் இருள். வெளியில் போராட்டம் தெரியவில்லை. ஆனால் உள்ளே அகங்காரம் அழிந்தது. நான் மறைந்தது. மீதமிருந்தது சுத்தமான இருப்பு. ஞானத்தின் தருணம். அந்த மரண அனுபவத்திலேயே அவர் உணர்ந்தார். நான் உடல் இல்லை, நான் நித்திய ஆன்மா. அவர் ஞானி ஆனாரல்ல, அவர் அதுவாகவே இருந்தார். தேடுபவரிலிருந்து குருவாக. மக்கள் அவரை சுற்றி திரண்டனர். அவர் பேசவில்லை. ஆனால் அவரது இருப்பே பாடமானது. மௌனம் அவரின் போதனை. உலகத்தின் அளித்த உண்மை. அவர் கூறியது மிகவும் எளிமை. நான் யார்? உடல் அல்ல, மனம் அல்ல, சிந்தனை அல்ல. ஆழமாக செல். உண்மை உன்னை காத்திருக்கிறது. ஞான வார்த்தைகள். அவரின் முக்கிய படைப்புகள். நான் யார்? உபதேச சாரம். உள்ளது 40. ஆனால் அவரது மிகப்பெரிய போதனை மௌனம். ஞானத்தின் நிலம். அருணாச்சலம். அவரின் இதயம். ஸ்ரீ ரமணாசிரமம். அமைதியின் மையம். கேள்விகளில்லாமல் அமைதி கிடைக்கும் இடம். நிரந்தர இருப்பு. 1950. அவரின் உடல் பலவீனமானது. பக்தர்கள் அழுதனர். எங்களை விட்டு போகாதீர்கள். அவர் மெதுவாக சிரித்தார். நான் எங்கு போவேன்? நான் இங்கேதான். அவர் அனந்தத்தில் ஒன்றானார். என்றென்றும் ஒலிக்கும் வார்த்தைகள். நான் யார்? ஆன்மா எப்போதும் உள்ளது. மௌனமே உயர்ந்த போதனை. சுகம் உன்னுள் உள்ளது. நீயே அது. அவர் உலகம் முழுவதும் செல்லவில்லை. ஆனால் உலகமே அவரை வந்தடைந்தது. அவர் அதிகம் பேசவில்லை. ஆனால் அவரது மௌனம் இன்னும் பேசுகிறது. கண்களை மூடு, உள்ளே கேள்.